வந்தான். அப்படியே அவ ஏதாவது பண்றான்னா நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன ஆனா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்த வாக்க எப்பவாவது காப்பாத்தாம விட்டுருக்கேனா? கோழி பத்திர விஷயத்துல கூட அத்தனை கலாட்டா நடந்தும் உன்னை அன்னையே ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தனா இல்லையா? அது இல்லம்மா, அதெல்லாம் சின்ன விஷயமா. அத அந்த அம்மா பெருசு பண்ணிக்காம அப்படியே. அம்மா, நாச்சியார் பரிவட்டம் கட்டணுமா? இனிமே என் மருமக துளசிதான் இந்த வளநாட்டுக்கு நாச்சியார். எனக்கு கொடுத்த மரியாதையை நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் என் மருமக துளசிக்கும் கொடுக்கணும். கொடுங்க. அதான் அவஸ்தியை காமிச்சிட்டா. கொஞ்சம் தெரியுங்களா அக்கா, நீங்க இவங்க 4 பேர் வாயை அடைக்கல. ஆனா உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் அப்படித்தானக்கா பேசுவாங்க. நாங்க இப்ப ஊர்வலமா வரும்போது என் காதுல விழுகிற மாதிரியே இன்னைக்கு ஆத்தா என்ன பண்ண போறாளோன்னு